பாஸ்கரே சவுண்ட் ஐபா. ரைட், ஓகே 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 ஓகே. மாணவரியா மார்க் வாங்கும் மாணவிகளே, ஃபெயில் ஆனாலும் மானமிழக்காத மாணவர்களே, பிட் அடிப்பவர்களே, அப்பையும் ஃபெயில் ஆகிறவர்களே, இந்தியாவின் எதிர்காலங்களே, அது தெரியாம உக்காது நிக்கிறீங்களே. ஏய், என்ன வேணும்? இப்போ ஏன் சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு கேம் விளையாடலாமா? என்னது கேமா? என்ன கேமு? ஒரு கேம் விளையாடலாமா? என்னது கேமா? என்ன கேமு? வாழ்க்கை ஒரு மியூசிக்கல் சேரு, அதில் நீ எப்படி ஓடுறன்னு பாரு. தட்டு தனுமாறி 10வது வண்டியடா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் பெஜாராக இருக்குமாடா. சைன் பை காஸ்தீட்டா, என்னப்பா சொல்லுங்க. சைன் பை காஸ்தீட்டா ஈக்குவல் டு டான் தீட்டா, இந்த மாதிரி மேக்ஸ் போட்டா ஆயிடுவேன் நீ கிரேட்டா. மணி அடிக்கும் போது ஆட்டம் சூடு பிடிக்க போது, அக்கம் பக்கம் பார்க்காம புக் எடுத்துன்னு ஓடு. மணி அடிக்கும் போது ஆட்டம் சூடு பிடிக்க போது, அக்கம் பக்கம் பார்க்காம புக் எடுத்துன்னு ஓடு. ஓடு ஓடு ஓடு. டேய் ஆமாடா, கேர்ஃபுல்லாக விளையாடுங்கடா. GAME கேம்னு வந்தா, காட்டு கொண்ட வந்தா, லைஃப் ஒரு சீரியஸ் கேம் தான்டா. வாலிப வயசுல படிச்சு முடிச்சு வாழ்க்கைய சீரா அமைச்சுக்கடா. ராத்திரி பகலுன்னு பார்க்காம, கஷ்டம் ஈஸின்னு நினைக்காம, கனவுக்காக நீ உழைச்சி ஆகணும். இறுதியில் வெற்றி உன் நண்பனாகணும். இருந்தாலும் தூக்கம் வந்துதான் தூக்கிட்டு போகுமடா. உன் கனவு எல்லாமே போத்தின்னு தூங்குமடா. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோடா, வாழ்க்கை பாழா போகுமடா. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோடா, வாழ்க்கை பாழா போகுமடா. அழகான பாய்ங்க, அருமையான பாய்ங்க, வந்தவாசி பாய்ங்க, கோரை பாய்ங்க, பாய்க்கேத்த விலைங்க, வந்தவாசி பாய்ங்க. மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் 70% ஸ்காலர்ஷிப். உங்கள் புத்தகங்களை கொடுத்து இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம். பாய வந்து வாங்கு, போத்திக்கின்னு தூங்கு. வாடி என் செல்ல குட்டி, இந்தா என் புக்கு கூடாத. டேய் நானும் வரேன்டா, நானும் வரேன். மில்க் ஷேக்ல போடுவாங்க ஸ்ட்ராபெரி, ஏஞ்சி போனா நீ சோம்பேறி. வந்தவாசி பாய் போடா தூங்கு மூஞ்சி நாய். நான் உண்டு உண்டு பத்த நம்ம இருக்கு எத்த. தொட்டுக்க வைப்பாங்க மிச்சரு, பாடா போச்சு உன் ஃபியூச்சரு. இருந்தாலும் சக்கு சக்குன்னு போட்டோ எடுக்கிறீங்க, ஆனா படிச்ச ஃபார்முலாவை டக்குன்னு மறக்குறீங்க. நேரம் போனா வராதுங்க, அது இப்ப புரியாதுங்க. நேரம் போனா வராதுங்க, அது இப்ப புரியாதுங்க. Vivo V5 Plus. வாவ், இவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸா இருக்கு. இங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாம் எப்படி?
ஓ மை காட். டூட் ஃபோட்டோஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடு. நைட்ல உப்பாங்க குல்ஃபி ஓரமா போயிடுற செல்ஃபி. உங்க அப்பா கட்டுறாரு லோனு, படிக்கிற வயசுல உனக்கு எதுக்கு ஃபோனு? வாங்கின மார்க் 1.5, போனை மட்டும் நல்லா நோண்டுற. தொட்டுக்க வைப்பாங்க மிச்சரு, பாலா போச்சு உன் ஃபியூச்சரு. இருந்தாலும் நட்புக்காகத்தான் எதையும் செய்யறடா. உன் நண்ப வளர்ச்சிய நீயே தடுக்கிறடா. அவனை முன்னேற விட்டுடுடா, நாம சேர்ந்தே ஜெயிப்போண்டா. அவனை முன்னேற விட்டுடுடா, நாம சேர்ந்தே ஜெயிப்போண்டா. டேய் சீக்கிரம் வாடா, ஒரு பிரச்சனை. என்னடா? நம்ம பசங்களுக்கும் பி செக்ஷன் பசங்களுக்கும் முட்டிக்கிச்சுடா, ஒரு கை குறையுது, வாடா. டேய் நான் இங்க மந்த்லி டெஸ்ட்ல ஓடிட்டு இருக்கேன்டா. டேய் நம்ம பசங்க அங்க ஓட ஓட அச்சு நிக்கிறாங்க, நீ என்னடா இங்க ஓடி நிக்கிற? வாடா அங்க போய் ஓடிடலாம். சேர்றா நான் வந்துட்டேன்னு சொல்லு. டேய் இங்க எனக்கு ஒரு இடம் வேணும். தீபாவளி போடுவாங்க சருவடி. இந்த வயசுல தேவையா உனக்கு அடிதடி? காட்ட போன கெத்து ஏமாந்தாங்க பாரு உன்னை பெத்து. ஏய் நான் மாவு இருந்தா தோசை சுடு, உன் ஃப்ரெண்டா கொஞ்சம் பழகி விடு. தொட்டுக்க வைப்பாங்க மிச்சரு, பாலா போச்சு உன் ஃபியூச்சரு. இருந்தாலும் லவ்வுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரிய வளர்க்குறீங்க. உங்க டீச்சர் சொல்லி தந்த கெமிஸ்ட்ரிய மறக்குறீங்க. இப்போ காதல் வேணாமுங்க, இது படிக்கிற பருவமுங்க. இப்போ காதல் வேணாமுங்க, இது படிக்கிற பருவமுங்க. ஹே என்ன இந்த பக்கம்? சும்மா உன்னை பார்க்கலான்னு தான். ஓ ஓகே ஓகே. டேய் என்னடா பண்ற? இங்க ஓட சொன்னா அங்க ஓடுனுங்கிற. போயிட்டாளா? வா போலாம். அன்னைக்கே பார்த்தா உன பார்க்கல, கோட்டை விட்ட பருவம் மார்க்கல. ஏ நில்லு நில்லு, எங்க போற? இன்னொன்று இருக்கு கேளா. எங்க ஆயா சுட்டாங்க வட, உன் படிப்புக்கு காதல் தான் தட தட தட. ஏய் நில்லு, ஒன்னே ஒண்ணு கடைசி. தொட்டுக்க வைப்பாங்க மிச்சரு. ஓடுறா. GAME கேம்னு வந்தா காட்டுவண்ட வந்தா லைஃப் ஒரு சீரியஸ் கேம் தாண்டா. வாலிப வயசுல படிச்சு முடிச்சு வாழ்க்கைய சீரா அமைச்சுக்கடா. ராத்திரி பகலுன்னு பார்க்காம கஷ்டம் ஈஸின்னு நினைக்காம உன் கனவுக்காக நீ உழைச்சி ஆகணும். இறுதியில் வெற்றி உன் நண்பனாகணும். இருந்தாலும் மாசம் மாசன்னு காலரை தூக்குறீங்க. கொஞ்சம் படிக்கிறேன்னு தான் கெத்து காட்டுறீங்க. வாழ்க்கை ராட்டுன மாதிரிங்க, நமக்கு மேல ஒருத்தருங்க. வாழ்க்கை ராட்டுன மாதிரிங்க, நமக்கு மேல ஒருத்தருங்க. தம்பி, அம்மா உனக்கு சின்ன வயசுல இருந்து எவ்வளோ கத்து கொடுத்துருக்கேன்ப்பா. உன் சுயபத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ எவ்வளோ பெரிய திறமைசாலியா வேணா இருக்கலாம்ப்பா, ஆனா கடவுள் கூட இருந்து அவருக்கு பயந்து தொடர்ந்து முயற்சி செய். அதுதான்ப்பா வெற்றி. கொஞ்சம் யோசிச்சு பாரேன். டேய் 1ஆவதுல இருந்து படிச்சு ஒரு சப்ஜெக்டுக்கும் டியூஷன் போய் 10ஆவது வரல வந்திருக்கேன்னா யாருனால? என்னாலடா. கடவுள்னா கொடுத்துருவாரா?
இவ்வளோ தூரம் வந்தவனுக்கு மேலே ஏறி போக தெரியாது. பாக்குறியா யார் ஜெயிக்கிறாங்கன்னு? டேய் என்னடா ஆச்சு? எந்திரா, ஒன்றும் ஆகலைல்ல? சரி வா போலாம். டேய் இவ்வளோ சீரியஸான நேரத்தில் கூட என்னை பற்றி யோசிக்கிற? டேய் அந்த சேருக்கு நீ தானே வருத்து. நீ போய் உக்காடுறா, நான் வரல. இறுதியிலே வாழ்க்கை என்பது இறைவனின் அன்பளிப்பு. அதில் காட்டுடா நீ உன் அறிவின் பங்களிப்பு. வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்து மகிழ்ச்சியாய் வாழ நீ முயற்சி செய்து. வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்து மகிழ்ச்சியாய் வாழ நீ முயற்சி செய்து.